அருமையான அன்பு உள்ளங்களை இந்த காலை வேளையிலும் கர்த்தரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 18ஆம் தேதி 9வது மாதம் 2025 வியாழக்கிழமை இந்த காலை வேளையிலும் நம்முடைய கர்த்தராகிய ராஜா நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் உபாகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிப்போமா இருந்தால், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதமான அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற பிள்ளைகளுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாரோ அதை இந்த நாட்களிலே அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் ஒரு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவரை இந்த நாட்களில் நம்பலாம். ஏனென்றால் சாதாரணமாக இந்த பூமியில் இருக்கிற மனுஷர்களை நாங்கள் நம்பி இந்த நாட்களிலே அவர்கள் அதை செய்வார்கள் இதை செய்வார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் சொல்லி நினைத்து நம்முடைய வாழ்க்கையை இந்த நாட்களில் அப்படியே கடத்தி சென்று கடைசியாக நாங்கள் ஏமாற்றப்பட்டு போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு எதை சொன்னாரோ, நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்த நாட்களிலே பாருங்கள், அவர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்திருந்தாரோ அந்த காரியத்தை அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் ஒருபோதும் இந்த நாட்களில் உங்களை கைவிட மாட்டார். ஏனென்றால் அவர் கர்த்தர், அவர் மாறாதவர். வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிற தேவனாயிருக்கிறார். அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைய நாளிலும் உன்னுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள், உன்னுடைய பெற்றோர்கள், உன்னுடைய சகோதரங்கள் இந்த நாட்களிலே உனக்கு ஏதாவது காரியத்தை செய்வேன் என்று சொல்லி இந்த நாட்களில் இருந்தால், அவர்கள் இந்த நாட்களிலே செய்யாதபடி இந்த பூமியை விட்டு கடந்து போயிருந்தாலும், ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களில் என்னவென்றால், அந்த வாக்குத்தத்தத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த வார்த்தை, நான் இந்த நாட்களில் உனக்கு சொல்லி இருக்கிற அந்த வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே செய்யும் அளவும், அந்த வார்த்தை உனக்குள்ளே நிறைவேறும் அளவும், உன்னுடைய ஜீவனாளுக்குள்ளே அந்த வார்த்தை நிறைவேறும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏனென்றால் அவர் இந்த நாட்களில் நம்மை கைவிடாத தேவன். ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷ புத்தகத்திலே 28ஆம் அதிகாரத்திலே, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். நீங்கள் சற்று உங்களை திரும்பி பாருங்கள். உங்களை, அதாவது நாட்களிலே உங்களை பெற்ற பெற்றோர்கள் இல்லாமல் இருக்கலாம். அவர்கள் இந்த நாட்களிலே, அதாவது இந்த பூமியை விட்டு அவர்கள் அங்கே போயிருக்கலாம். சகோதரங்கள் போயிருக்கலாம், சகோதரிகள் போயிருக்கலாம். நீங்கள் இதே வேளையிலே தனித்து விடப்பட்ட நிலையிலே இந்த நாட்களிலே நீங்கள் இந்த நாட்களிலே அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் ஒரு காரியத்தை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை இந்த நாட்களில் ஒருபோதும் கைவிட மாட்டார். என்ன காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த காரியத்தை நிறைவேறும் மட்டும் அவர் இந்த நாட்களிலே உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் இந்த பூமியிலே இருந்த இந்த நாட்களிலே உங்களுடைய, அதாவது உங்களுடைய நீங்கள் மரித்து இந்த நாட்களில் செல்வதற்கு முன்பாக தேவன் அந்த வார்த்தைகளையும் அந்த வாக்குத்தத்தங்களையும் உங்களுக்கு சொன்ன காரியத்தையும் அவர் நிறைவேற்றுவார், அதற்குள்ளே நிறைவேற்றுவார் என்பதை இந்த நாட்களில் நாங்கள் காத்திருக்க வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்கள். 99 வருஷங்கள் இந்த நாட்களில், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 24 வருஷங்கள் அந்த வாக்குத்தத்தத்துக்காக காத்திருந்தார். அவர் நிறைவேற்றவில்லையா? அப்படியானால் ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றின தேவன் நமக்கு நிறைவேற்ற இன்னும் வல்லவராய் இந்த நாட்களில் இருக்கிறார். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் அவர் சொன்ன காரியத்தை ஒரு நாளும் மறந்து போவதில்லை. ஆபிரகாமுக்கு பாருங்க, அவர் இந்த நாட்களிலே வந்து அடிக்கடி ஆபிரகாமுக்கு இந்த நாட்களில் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொண்டே, அதாவது நாட்கள் நினைவுபடுத்தி கொண்டே இந்த நாட்களில் இருப்பார்.
அதே தேவன்தான் இன்றைக்கும் இருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் இன்றும் மாறாத தெய்வம். அதனாலே தேவன் நமக்கு எதை சொல்லியிருக்கிறாரோ அந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள், அவரிடத்திலே திரும்புங்கள். அதை அவர் உங்களுடைய ஜீவனுள்ள நாளுக்குள் நிறைவேற்றுவார். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களூடாக உங்களோடு இந்த நாட்களில் இடைப்படுகிறார். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.